நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 1K ரீச் பண்ணிட்டோம் டக்குன்னு. இப்போ தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். அதனால் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இருக்குது. இனி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் அப்புறமா வந்து சாய் அபியங்கர் 2 பேரோட அப்கமிங் மூவிஸ் லிஸ்ட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏய் வாயை முன்னேந்து போட, எதா அசிங்கமாக பேசிட்டு போகிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா 2 பேரும் தான் இப்போ தமிழ் சினிமாலே கரண்ட்டாக பீக்கில் இருக்கிறவங்க. ஸோ 2 பேருக்குள்ளாடியே ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாமே, யாருக்கு ஒரு மோஸ்ட் டிமாண்டாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ வந்து இந்த வீடியோவில் 2 பேரோட ஃபேன்ஸும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த லிஸ்ட்டில் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு. சரி, ரொம்ப பேச வேண்டாம், கண்டென்ட்டுக்குள்ளாடி டக்குன்னு போயிடுவோம். ஃபஸ்ட்டு சாயோட மூவிஸ் பார்ப்போமா இல்லைன்னா அனிருத்தோட மூவிஸ் பார்ப்போமா? சரி, சாய் அபியங்கர் எந்த படத்துக்கெல்லாம் இனி மியூசிக் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4 படம் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ராக்கான்னு சொல்லும்போது இது தெலுங்கு படம் வருது. இந்த படத்தை வந்து நம்ம அட்லி தான் டைரக்ட் பண்ணுறாரு. அல்லு அர்ஜுன் வந்து ஸ்டாராக நடிக்கிறாரு. 2வது வந்து ஓம்ங்கிற படம். இந்த படம் வந்து தனுஷ் ஆட் பண்ணுறாரு. இந்த படத்தை வந்து ராஜ்குமார் பெரியசாமி வந்து டைரக்ட் பண்ணுறாரு. 3வது வந்து மார்ஷல்ங்கிற ஒரு படம். இதுவும் தமிழ் படம் தான். இந்த படத்தில் வந்து கார்த்தி தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அப்புறம் 4வது தமிழில் வெளியாக இருக்கிற பென்ஸ் படத்தோட மியூசிக்கும் இவர் தான் பண்ண போறாரு. இப்படி 4 படத்தை கூட கமிட் ஆயிருக்காரு நம்ம சாய் அபியங்கர். இனி அனிருத் எத்தனை படத்தை கூட கமிட் ஆயிருக்காரு நம்ம பார்ப்போம். அனிருத்தோட அப்கமிங் மூவிஸ் லிஸ்ட்டை நம்ம பார்ப்போம். அனிருத்தோட அப்கமிங் மூவிஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது டிசி படம் தான். இந்த படத்தை வந்து அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. லோகேஷ் கனகராஜ் வந்து ஹீரோவாக ஆட் பண்ணுறாரு. 2வது படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட ஜெயிலர் 2 தான். 3வது படம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரடைஸ். இந்த பேரடைஸ் படம் வந்து தெலுங்குவில் நானியை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் ஒடையலா. அப்புறமா ஹிந்தியில் ஷாருக் கானை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் ஆனந்த். இந்த படத்துக்கும் அனிருத் தான் வந்து மியூசிக் போடுறாரு. அப்புறமா தெலுங்குவில் அல்லு அர்ஜுன் வச்சு AA23 அப்படிங்கிற ஒரு படம் வருது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது நம்ம லோகேஷ் கனகராஜ் தான். இந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் போடுறாரு. அப்புறமா தர்மன் அப்படிங்கிற தலைவரோட 173வது படத்தையும் இவர் தான் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு. அப்புறமா வந்து KHRK ரீயூனியன் அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்களா? போதுமா, போதுமா. இப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தப்போ 2 பேரு கூட கம்பேரிசனில் அனிருத் வந்து மொத்தம் 8 படத்தை வச்சுருக்காரு அவரோட அப்கமிங் மூவிஸ் லிஸ்ட்டில். அதே மாதிரி சாய் அபியங்கர் வந்து 4 படம் வச்சுருக்காரு அவரோட அப்கமிங் மூவிஸ் லிஸ்ட்டில். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறமா வந்து நீங்கள் இவங்களோட படத்தில் எந்த படத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்க அதையும் நீங்கள் சொல்லிட்டு போங்க. இது வரைக்கும் போட்ட மியூசிக்கில் என்ன மியூசிக் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க.